கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் அதிகமாய் ஜெப நேரத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நம்மை கொண்டு அதிக நேரம் ஜெபத்திலே தரித்திருக்க முடியாது. உதாரணத்துக்கு, வேலை பளு அதிகமாக இருந்தால் அடுத்த நாள் நம்மால் அதிகாலையில் எழுந்து ஜெபத்திலே தரித்திருக்க முடியாது. சோர்வு ஒருவேளை நம்மை அதிகமாய் ஆட்கொண்டிருந்தால் நம்மால் ஜெபத்திற்கு எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாது. சிந்தனைகளின் குழப்பங்களோ, ஒரு சில வியாகுலங்களோ, ஒரு சில பாரங்களோ, இதெல்லாம் வந்தாலே நம்மளால் ஜெபத்தில் தரித்திருக்கவே முடியாது. நம்மளுடைய ஜெபஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். இதில் பிரதானமான ஒன்று என்னவென்றால், நம்மை தேவனோடு நெருங்க விடாமல் தடுப்பதற்கு பாவ வாழ்க்கையும் ஜெபத்திற்கு தடையாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அடுத்த நாள் சேர்ந்துடணும்னு நினைப்போம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் நிற்கணும்னு நினைக்கும் போது நான் தான் பாவியான மனுஷனாச்சேன், என்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்ற சந்தேகத்தில் அன்னைக்கும் நம்ம ஜெபிக்க மாட்டோம். இப்படியே நாள்பட தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்காமல் போய்விடுவோம். விளைவு என்ன ஆகும்னா, ஒரு உற்சாகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஒரு சோர்வு வந்துடும். ஏதோ நம்மை நாமே தொலைத்து விட்டது போல் ஒரு யோசனை வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் வாழ்ந்து வந்தான். நாம் கருத்தான ஜெபத்தை, அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதலின் ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறான். அதுதான் சங்கீதம் 51. இந்த சங்கீதம் 51 முதல் 5 வசனம், அவன் நான் பாவியான மனுஷன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவ அறிக்கையை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். 6 முதல் 9 வசனம் வாசித்து பார்த்தால், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். 10 முதல் 12 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், என்னை புதிய மனுஷனாக்கும், புதிய சிருஷ்டியாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். 13 முதல் 19 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு சாட்சியாய் இருப்பேன் என்று அவன் கூறுகிற வண்ணமாய் அந்த வசனத்தில் எழுதியிருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தம் தேவ சமூகத்தில் போய் சேர விடாமல் அந்த பாவம் நம்மையும் தேவனையும் தடுக்கிறதா? பாவத்தின் சத்தங்கள், நீதான் பாவியாச்சே, இன்னும் ஏன் தேவனிடத்தில் போகிறேன், அவர் உன் ஜெபத்தையெல்லாம் கேட்க மாட்டார் என்று ஒரு சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்கிறதா என்றால், மனம் திரும்புதலுக்கென்று ஒரு கருத்தான ஜெபத்தை சங்கீதம் 51 பக்தன் தாவீது ஏறெடுத்திருக்கிறது போல, நாமும் முதலாவது தேவ சமூகத்தில் நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை மன்னியும் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. 2, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். 3, என்னை புதிய சிருஷ்டியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். 4, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு சாட்சியாய் நிலைத்து நில்லுங்கள். இது எப்படி கிடைக்கும்? இதை நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு செல்கிறோமோ அப்பொழுதே இதை நமக்கு கிடைக்கும். எப்பொழுது ஆண்டவரே, நீர் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீரே ஆண்டவரே, என் பாவத்தை ஜெயித்து விட்டீரே என்று சொல்லி என்னையும் மன்னியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்றால், அவருடைய வெளியேற பெற்றத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். 3, இதோ பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை உருமாற்றுவார். அன்று யோசுவாவுக்கு அழுக்கு வஸ்திரத்தை எடுப்பித்து பரிசுத்த வஸ்திரத்தை தரிப்பித்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு போகும்போது, இதோ பழைய மனுஷனை எடுத்து போட்டு புதிய மனுஷனுக்கு உண்டான புதிய வஸ்திரத்தை தரித்து நம்மை வழிநடத்துவார். 4, நம்மை கொண்டு பெரிய பெரிய சாட்சிகளை எழுப்புவார். நம்மளுடைய வாழ்க்கையே சாட்சியாக மாற்றுவார். என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கும் தடையாகி அந்த பாவ சிந்தனைகளை எடுத்து போடுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இதோ இளையகுமாரன் ஓடி போய் தன் தகப்பனிடத்தில், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொன்னவுடன் தகப்பன் அரவணைத்தது போல நம்முடைய தகப்பன் காத்திருக்கிறார். இதோ கிறிஸ்துவுக்குள்ளாக போய் நம் தேவனிடத்தில், ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வார். அரவணைக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். என்றால் இந்த சங்கீதம் 51 தாவீது எப்படி மனம் திரும்புதலுக்காக கருத்தான ஜெபத்தை ஏறெடுத்தானோ அதே போல் நாமும் கருத்தான ஜெபத்தை ஏறெடுப்போம். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.